காரணம். ஓகே ரைட் பேசுவோம். திரு பீட்டர் குறுக்கிட வரும். நாங்கள் திரு பீட்டர் வர சார் உங்கள்கிட்ட வரேன். எஸ் இல்ல அதாவது நண்பர் ராமசாமி மெய்யப்பன் வந்து இந்த பழனி, திருப்பரங்குன்றம், அறுபடை வீடுகள், முருகன் இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மிகவும் நெருக்கமானது. இப்ப அருணகிரிநாதர் கூட என்ன சொல்றாருன்னா, மயிலேறி வந்த ராவுத்தனேங்கிறார். அவர் அருணகிரிநாதர் முருகனை வந்து ராவுத்தராக பார்க்கிறார். மயிலேறி வந்த ராவுத்தனே, இதுதான் வந்து தமிழ் முருக வழிபாடு. முதல்ல அதெல்லாம் வந்து நண்பர் ராமசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுங்க அர்ஜுனமூர்த்தி. மயிலேறி வந்த ராவுத்தனேன்னு இருக்கா? மயிலேறி வந்த ராவுத்தன்னா நீங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வார்த்தை இல்லைன்னு, அது வழிபாட்டு சாதனையான வார்த்தைனே. அதாவது தமிழ் வார்த்தைனே, ஒரு ஆன்மீக தேடல் பேசக்கூடிய வார்த்தைனே. அது அதை போய் நீங்க வந்து மதத்தோட ஒப்பிட வேண்டாம். நம்ம இங்க ராவுத்தர் நிறைய சொல்லிட்டதுனால மதத்தோட ஒப்பிடாதீங்க. இல்ல சம்பந்தம் இல்லை அர்ஜுனமூர்த்தி. நான் வந்து பாருங்க, இன்னொன்னு கேளுங்க. ஆன்மீக உச்சம் திருவிளையாடல் புராணம்ல கூட உச்சத்தோட திருவிளையாடல் புராணத்தை கூட சிவபெருமானை வந்து குதிரை வியாபாரியாக ராவுத்தனாக பார்க்கிறார். அதுதானே குதிரை வியாபாரியாக. அப்ப குதிரை வியாபாரம் வந்து அரபியர்களால் தான் நடந்தது. இது வந்து நான் வந்து எதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன், எதற்காக வள்ளி தெய்வானை 2 பேர் இருக்காரு முருகனுக்கு? வள்ளி வந்து யாரு? வேடுவருடைய மகள் தானே. அவங்க வந்து நான் வெஜிடேரியன் தானே. அத ராமசாமி ஐயப்பன் வந்து எப்படி சொல்ல முடியும்? அத சரி, யார் வந்து இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்றார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் என்றுதான் சொல்லுகிறோமே ஒழிய இஸ்லாமியர்களும் சரி, எந்த மதத்தவர்களும் சரி, அதை வந்து சிக்கந்தர் மலை என்று யாரும் சொல்வதில்லை. இப்ப அவர் அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர். நான் கேட்கிறேன், உள்துறை அமைச்சர் அவர் யாரு? அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து சட்டம் ஒழுங்கு பேசுகிறாரு. இஸ் எ ஃபெயில்டு ஹோம் மினிஸ்டர். தோற்று போன உள்துறை அமைச்சர். எப்படி பகல்காம்ல நான் இன்னை வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க சாயங்காலம் மெரினா பீச்சுக்கு போங்க, ஒரு 1000 பேர் இருந்தால் அங்க எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு பாருங்க. குற்றாலம் அருவிக்கு போங்க, எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு பாருங்க. கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவிக்கு போங்க, கொடைக்கானல் வந்து லேக்குக்கு போங்க, எவ்வளவு போலீஸ்காரர்கள், எவ்வளவு பாதுகாப்பு. நான் என்ன சொல்றேன், இது அமைதியான ஒரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தீவிரவாத அச்சுறுத்தலும். ஒரே நிமிஷம். ஆனா காஷ்மீர்ல நீங்க கேளுங்க, நான் கேக்குறேன். நான் என்ன, நோ யூ ஹேவ் டு ஆன்சர் மை क्वेश्चन. 2000 பேர் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு? நீங்க கட்டணம் வாங்கிட்டு தான் உள்ள விடுறீங்க. உங்களோட இந்து கூட்டணியோட கலெக்டர் மணி அண்ட் சென்டோஸ் நீங்க அதெல்லாம் நீங்க வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2000 வந்து மக்கள் வந்து சுற்றுப்பயணிகள் இருக்கிறாங்க. நீங்க வந்து 200 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்திருக்கிறார்கள், 40 நிமிடம் நின்றிருக்கிறார்கள். அங்க இருந்து சாவகாசமாக 200 கிலோமீட்டர் திரும்ப போயிருக்கிறாங்க. இதுவரை யார் என்று ஒருவரை கூட பிடிக்கல. உள்துறை அமைச்சர் வெற்றியாளர்னா நான் எப்படி ஏத்துக்குவேன்? அது காலம் சொல்ல. ஏன்னா காஷ்மீர் முதலமைச்சருக்கு போலீஸ் பவர் கிடையாது. அது ரொம்ப காஷ்மீர் முதலமைச்சருக்கு போலீஸ் பவர் கிடையாது சொல்லும் நான் நம்புறேன். சரி ரைட், வர என்ன காலம் சொல்லட்டும். நீங்க வந்து அது நான் என்ன சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கை பற்றி நீங்க இன்னைக்கு மணிப்பூர்ல இன்னைக்கு என்ன நடக்கு? மணிப்பூர்ல இது வந்து உள்துறை அமைச்சருடைய கவர்னர் ஆட்சி, மூல காரணம் அங்க முதலமைச்சர் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, அர்ஜுனமூர்த்தி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நீங்க அடுத்தால பேசும்போது நீங்க பேசுங்க, வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லாதீங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த உள்துறை அமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கு பெற்றதற்கு என்ன தகுதி இருக்கிறது? What local stand he has got to speak about law and order in தமிழ்நாடு? நான் என்ன சொல்றேன், மணிப்பூர்ல இன்னைக்கு வந்து எத்தனாவது நாளாக நடக்கிறது? இன்னைக்கு வந்து கவர்னர் வந்து கார்ல ரோட்ல வர முடியல. கவர்னர் வந்து 100 கிலோமீட்டருக்கு வந்து ஹெலிகாப்டர்ல போறாரு. அந்த ஆட்சி கவர்னர் ஆட்சி அங்க. அதுக்கு யார் பொறுப்பு? உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பு. அப்ப நீங்க என்ன, நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? அது யாரு ஏத்துக்குவா? நான் இன்னொன்னு கேக்குறேன், நீங்க வந்து சொல்லுங்க. மக்கள் 2 வரையும் மக்கள் என்னையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்க சொல்ல போற பதிலையும் பாக்க. நான் என்ன சொல்றேன், ஒரிசாவில் நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தமிழர் முன்னால ஒரு பழைய சோறை போட்டு
தயிரை போட்டு உட்கார வச்சு இந்த ஒரிசா ஆட்சியை வந்து தமிழர்களிடம் கொடுக்க போகிறீர்களான்னு கேட்டவர் யாரு? இதே உள்துறை அமைச்சர் தானே. ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய கருவூல சாவி தமிழ்நாட்டிலே போய் இருக்கிறதுன்னு ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்கள் வந்து திருடர்களாக நீங்க வந்து சித்தரிக்கலையா? எங்க ஒரிசா எலெக்ஷன்ல அதை செய்தது யார்? இதே உள்துறை அமைச்சர். அப்போ இன்னைக்கு வந்து பாருங்க அர்ஜுனமூர்த்தி, எல்லாம் வந்து டிஜிட்டல். ஒரு தடவை டிஜிட்டலா பேசிட்டோம்னா அதுக்கு மரணமே கிடையாது. நாம் பேசினால் நீங்கள் பேசினால் இன்னும் 1000 வருஷம் இருக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து நாளைக்கு கேள்விக்கு வரும், அதெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு கேட்போம். ரைட் திரு அர்ஜுன், நான் சிந்தனை வரேன். இல்ல ஒரு 2 கேள்விகள் முன்வைக்கிறார். ஒன்னு பெகல்காம், நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறதுனால சொல்றாரு பெகல்காம்ல தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை இன்ன வரைக்கும் பிடிக்கல, அல்லது இங்க வந்து மணிப்பூரை பற்றியும் ஒரு குறிப்பிடுறாரு. சார் மணிப்பூர் பிரச்சனை பூரி ஜெகநாதர் இடத்துல போய் தமிழர்களை நீங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி என்ன சொன்னீங்க, இங்க வந்து கேக்குறீங்களே? 3 கேள்வியுமே மனசுல உள்வாங்கிட்டேன். அண்ணனோட கருத்து என்னன்னா, இப்போ அமித்ஷாஜியோட வருகை வந்து மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கு காங்கிரஸுக்கும் அவங்க சார்ந்த கூட்டணி கட்சிக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, லென்ஸ் வச்சு ஒவ்வொன்றா தேடி தேடி இந்த சூழ்நிலை நம்ம இன்னைக்கு தலைப்பு என்ன, திமுக வர்சஸ் பிஜேபி, இதை ஏன் அது முன்னெடுத்து அவர் பேச விரும்புறாருன்னா, அதாவது தமிழ்நாட்டில் மணிப்பூருங்கிறது ஒரு மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா பண்ணிட்டாங்க. மணிப்பூர் நிகழ்ச்சியை அது பாஜகவோட பின்னடைவுங்கிற மாதிரி தான் பேச விரும்புறீங்களா ஒழிய மணிப்பூரோட நீங்க வரலாறு பேசுங்க, நீங்க வரலாறு சொல்லுங்க, தப்பு இல்ல. மூல காரணம் யாரு? இல்ல சார், இன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது அங்க ஏன் போலன்னு கேக்குறாங்க சார். போகாத டிசிஷன் எல்லாம் எஸ்பிஜியோட டிசிஷனாக இருக்கும் சார். அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கலாம் சார். அதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்களா? இப்போ அப்படி பார்த்தா இவர் நிறைய விஷயங்களில் வந்து ராகுல் காந்தி நிறைய விஷயங்களை தலையிடுறதே இல்லையே. ஏன் ராகுல் காந்தி இங்கே வந்து சாராயத்தில் செத்தவங்களை பார்க்கறதுக்கு வரவே இல்லை, விருப்பமே படலை? அவர் உடையாந்துருக்கலாமே, தமிழ்நாட்டோட ஓட்டுக்கு தானே அவர் விருப்பப்படுறாரு. அவர் ஏன் இங்கே வந்து வரல? வந்திருக்கணும்ல, வரவே இல்லைல்ல. அவர் வந்திருக்கணும்ல. ஏன் அண்ணன் போய் அவரை கேட்கல? இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, 50-60 பேர் செத்துருக்காங்களே, வரணும்னு நினைக்கலையே கள்ளக்குறிச்சிக்கு? ஏன் நினைக்கல? இல்ல ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் இந்த கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஏன் மணிப்பூர் போல, ஏன் வந்து பெஹல்காம் போல, ஏன் காஷ்மீருக்கு போல அப்படின்ற அந்த கேள்விகளை கேட்டிருக்கலாம். ராகுல் காந்தி அந்த இடத்துல இல்லையே. தமிழ்நாட்டுக்கு வந்துரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீங்க பழனியில வந்து யாத்திரை நடக்கும், மக்கள் வந்து ஜனவரி மாசத்துல நடத்துவாங்க. லட்சம்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி சொல்லணும். அப்படியே அந்த சாலைகள் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் பழனி மலையை நோக்கி யாத்திரை போவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன கலவரம் நடந்ததாவோ, அங்கே ஒரு வன்முறை நடந்ததாவோ, பதட்டம் நடந்ததாவோ, அதனால் 4 மாவட்டத்தினுடைய போலீஸ் அங்கே போய் நின்றதாவோ எந்த குறிப்பும் இல்லை. பல ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாகன்னு சொல்லலாம், அது அந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிற பேரில் ஒரு ஊர்வலம் நடத்துவாங்க. சும்மா ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தால் கூட 4 மாவட்டத்து போலீஸ் எஸ்பி அங்கே போய் நின்னாகணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன வேறுபாடு? மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி பையப்பனை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், இந்த ரெண்டு அப்போ அங்கே போகிறவங்க கிட்ட பக்தி இல்லையா, அவங்க இந்துக்கள் இல்லையா, இங்கே என்ன நடக்குது? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே போகிறது ஆன்மீகம், அது வந்து ஒரு வெளி அடையாளங்களை பற்றி கவலைப்படாத உண்மையான தமிழர்களுடைய மெய்யியல் மரபு சார்ந்த பயணம். இது உண்மை இல்லைங்கிற முடிவை நீங்க எப்படி எடுக்கிறது? நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் முருகருக்காக மாநாடு நடத்துறேங்கிறாங்க. இல்லை, இங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற பேர்ல இவங்க நடத்தும் போது ஏன் இவ்வளவு பெரிய கும்பல் கூட்டம் நடக்குதுன்னா, இவர்களுடைய மதவாத அடையாளத்தை முன்வைக்கிற போதே யாரையாவது ஒருத்தர் எதிரியா சொல்லுவாங்க. அதுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நம்ம அண்ணன் இப்போ சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, பிரியாணி பிரச்சனை வந்த பிறகுதாங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. பிரியாணிங்கிறது யாருடைய கலாச்சாரம் சார்? இப்போ நான்